ரைட். இன்றைக்கு செய்தி என்னவென்றால், எப்படி ஜனங்களை சரியாக திருத்த வேண்டும். ஹவு டு கரெக்ட் பீப்புள் கரெக்ட்லி. எப்படி ஜனங்களுக்குள்ளே சரியாக திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சத்தியங்களை பார்க்க போகிறோம். கடந்த முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது முதல் ஆராதனையிலே இந்த சத்தியங்களை பார்த்தோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம் அனுதினமும் அடிக்கடி அறிந்தோ அறியாமலோ நாம் திருத்தங்களை மற்றவர்களுக்குள்ளே நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை பெற்றோராக இருந்தோமானால் பிள்ளைகளை அடிக்கடி நாம் திருத்துகிறோம் வீட்டில், அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. இல்லை, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, சொல்கிறீங்களா இல்லையா? இப்படி செய்யாத, அப்படி செய்யணும். அதுவும் திருத்துவது. பிரியமானவர்களே, அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே, போதகர் விசுவாசிகளுக்குள்ளே. ஆமென். ஸோ அடிக்கடி நாம் திருத்தத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் சரியாக வேதவசனத்தின் அடிப்படையில் அஸ்திபாரங்களோடு கூட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது, சரியாக ஜனங்களை திருத்தும் பொழுது, அப்பொழுது அதிலே பலன் இருக்கும். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக அவன் திருத்தவில்லை. பிரியமானவர்களே, அவன் திருத்தாதது நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தில் நிறைய விளைவுகள் இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. அப்சலோம், அம்மோன், தாமார், இவங்க 3 பேருமே தாவீதின் பிள்ளைகள். அம்மோன் என்ன செய்கிறான்? தாமாரை என்ன பண்ணுகிறான்? கற்பழிக்கிறான். பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த சகோதரியை தவறாக நடத்துகிறான். அப்போ பாருங்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருங்க. இந்த சம்பவத்தை தாவீது கேள்விப்பட்ட உடனே, தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். பாருங்க, தாவீது இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே, பிள்ளைங்க யாராவது அப்படி பண்ணிட்டா கோபம் வருமா இல்லையா? கோபமாக இருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் அவன் ஒன்றுமே செய்யாமல் விட்டு விட்டான். பாருங்க, இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கணும்? தாவீது தன்னுடைய மகனை கூப்பிட்டு கண்டித்திருக்கணும். ஏதாவது அதற்கு ஏற்ற விளைவுகள் ஏதாவது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? இது பண்ணியிருக்கணும். பிரியமானவர்களே, தாவீது கோவப்படுகிறான், ஆனால் ஒன்றுமே செய்யாமல் விட்டு விடுகிறான். அதனால என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் என்ன செய்கிறான்? சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அம்மோனை என்ன பண்ணுகிறான்? கொன்று போடுகிறான். பிரியமானவர்களே, ஸோ சொந்த சகோதரனாகிய அப்சலோம் அம்மோனை கொண்டு போடுகிறான். அப்போ கொண்டு போட்ட உடனே பாருங்க, தாவீது என்ன பண்ணிடுறாரு? அப்சலோம் கொண்டு போட்டு விட்டு ஓடி விடுகிறான். வேறு ஒரு இடத்துக்கு ஓடி விடுகிறான். 3 வருஷம் தாவீது தன்னுடைய மகன் கூப்பிடாம பேசாம இருக்கிறார். தப்பு பண்ணது ரைட்டு, தப்பு பண்ணது தான். ஆனால் 3 வருஷம் கூப்பிடாம பேசாம இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த வசனங்களை நீங்க வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ தாவீதினுடைய இருதயம் தன்னுடைய மகனுக்காக ஏங்குகிறது, ஆனாலும் கூப்பிடாம இருக்கிறாரு. ஸோ கடைசியில் மற்றவர்கள் மூலமாக தன்னுடைய மகனை கூட்டிட்டு வர்றாங்க. அப்சலோமை கூப்பிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே தாவீது என்ன பண்றார் பாருங்க. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் என்ன பண்றார் பாருங்க. ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, மூஞ்சில முழிக்கவே வேண்டாம், போடா அப்படின்னு துரத்திடுறாரு. என்ன பண்ணிடுறாரு? தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். பாருங்க, 3 வருஷம் தன் மகனை பார்க்கல. இருதயம் மகனை பார்க்கணும்னு ஏங்குது. மகன் வரான், ஆனா தாவீது என்ன பண்றாரு? மூஞ்சில முழிக்காத, போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறார். ஏன் இது முக்கியமாக நான் விவரமாக கூறிக்கொண்டிருக்கிறேன்னா, பிரியமானவர்களே, சரியாக ஒருவேளை திருத்தத்தை கொண்டு வந்திருந்தா தன்னுடைய மகனை ஆதாயப்படுத்தியிருக்கலாம். ஆமென். இந்த 3 வருடங்களில் அது மாத்திரமல்ல, மூஞ்சிலே முழிக்காத போன்னு சொல்லி 2 வருஷமா அப்சலோமை பார்க்காம இருக்கிறார். 5 வருடங்கள் தன்னுடைய சொந்த மகனோடு கூட பேசாம இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த 5 வருடங்களில் பிசாசு என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய விதைகள் எல்லாவற்றையும் விதைக்கிறான்.
பின்பதாக எல்லாருக்கும் தெரிந்த கதை, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாகவே எழும்புகிறான். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல திருத்தத்தை கொண்டு வரல, இன்னொரு இடத்துல தாவீது என்ன பண்றார், ரொம்ப ஓவரா திருத்தத்தை கொண்டு வந்துடுறார். அப்சலோமை விட்டு ஓடினதுல பார்க்காம 3 வருஷம் இருக்கிறது, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு வந்த பிறகு மூஞ்சிலே முழிக்காத போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுகிறார். 5 வருஷம் தன் மகனோடு கூட பேசாமல் இருக்கிற. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ அவமானம் இருந்திருக்கும் மகனுக்கு, இருந்திருக்குமா இல்லையா? ராஜா வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி அந்த மாதிரி அனுப்புனா இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருந்திருக்கும் பிரியமானவர்கள். ஸோ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தாவீது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சரியாக திருத்தத்தை கொண்டு வராதது நிமித்தமாக, திருத்தம் கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வரல, திருத்தம் கொண்டு வரும் பொழுது ஓவரா கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால பாருங்க எவ்வளோ விளைவுகள் என்று சொல்லி. இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில திருத்தம் கொண்டு வர வேண்டிய இடத்துல திருத்தம் கொண்டு வராமல் இருக்கும் பொழுது வெளியிலிருந்தோ வேறு இடத்திலிருந்தோ திருத்தம் வரும். ஆமென். தாவீது தன்னுடைய மகன் அம்மோனை கண்டிக்காமல் இருந்தனால அப்சலோம் என்ன பண்ணுகிறான், தன்மேலே அந்த கண்டிக்கிறத அவன் வந்து தன்மேலே எடுத்துக்கொண்டு கொன்று விடுகிறான். பிரியமானவர்களே, உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், உங்கள் பிள்ளைங்க உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, நீங்கள் கண்டிக்காமல் இருந்தீங்கன்னா யார் கண்டிப்பா? ஸ்கூலில் அடி விழும். ஸ்கூலில் அடிக்கும் பொழுது அவங்க நல்ல அன்பாக பாசமாக அடிப்பாங்க, நன்றாக உதவணும். புரியுதா? நாம் திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வராமல் இருந்தோம்னா வெளியிலிருந்து தான் திருத்தம் வரும். பிரியமானவர்களே, மற்ற இடத்திலிருந்து தான் திருத்தம் வரும். அதே இது திருத்தத்தை சரியாக கொண்டு வராமல் இருந்தோமானால் என்ன ஆகும்? தாவீது என்ன பண்றாரு, 5 வருஷம் மூஞ்சிலே முழிக்காத போடா அப்படின்னு துரத்திடுறார். கடைசியில் அந்த மகன் என்ன பண்றான், தாவீதுக்கு விரோதமாகவே எழும்பி தாவீதையே கொலை செய்ய பார்க்கிறான். ஆமென். நாம் வந்து மற்றவர்களை வந்து கோபமாகவோ அவங்களை தவறாகவோ அந்த மாதிரி திருத்தத்தை கொண்டு வந்தோமானால் அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஸோ சரியாக திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர என்று சொல்லி ஒரு சில சத்தியங்களை நம்ம வேத வசனத்திலே பார்க்க போகிறோம். முதலாவதாக, we have to maintain our respect for the person we are correcting. திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய நபருக்கு உள்ள கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரை திருத்துகிறோமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். என்ன திருத்தமும் மரியாதை இல்லாமல், மரியாதை கொடுக்காமல் வருகின்ற எல்லா திருத்தங்களும் தவறான திருத்தங்கள். பிரியமானவர்களே, எல்லாமே என்று சொல்லி நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவிசுவாசிகளாக இருக்கலாம், அவிசுவாசிகளாக இருந்தாலும் அவர் யாருடைய சாயலாக இருக்கிறாங்க? ஆண்டவரை அறியாதவங்களாக இருந்தாலும் அவங்க யாருடைய சாயலாக இருக்கிறாங்க? தேவனுடைய சாயலாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆமென். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சத்தியம் என்ன? நம்மளை விட மற்றவர்களை உயர்ந்து யோசிக்க வேண்டும். பிரியமானவர்கள், நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தான் பெரியவங்களா மற்றவங்களை கீழாக யோசிக்கிறோம். ஆனால் என்ன சத்தியங்களை பார்த்து வருகிறோம்? மற்றவர்களை நம்மளை விட உயர்ந்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபிலே அழகாக யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிகள் இருக்குது. ஒருவேளை 3:10 இல்லை 3:8 ஏதாவது வசனங்களை படிங்க. தேவனுடைய பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அது எத்தனாவது வசனம்? 9 தான். 3:9. ஓகே, நான் கரெக்டாக தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ மறுபடியும் படிங்க. இந்த இடத்துல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க?
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எதை பத்தி இருக்குது? நாவு 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 நாக்கை பத்தி இருக்குது. சில பேர் நாக்கை அப்படியே பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்க இருந்து சென்னை பீச் வரைக்கும் நீளமான நாக்காக இருக்கும். யார் கை தட்டுறது? நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் அங்கு இருக்கிறது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் என்ன சொல்கிறார்? நம்ம ஒரே நாவுனால தேவனை துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே நாவுனால தேவனுடைய சாயலில் படிக்கப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம், தூஷிக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஸோ கனம் மரியாதை திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது கனம் மரியாதை குறையவே கூடாது. பிரியமானவர்களே, இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமானால், விசுவாசிகளை எடுத்துக்கொண்டோமானால் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு உலக பிரகாரமாக நம்மளுடைய மனப்பான்மைகள் உருவாகி இருக்கிறது. எவ்வாறாக நம்ம மதிப்பு கனம்லாம் கொடுக்குறோன்னா, யாராவது நன்றாக கோட்டு போட்டு டை போட்டு காரில் வந்து இறங்கினா பாஸ்டரை பார்க்கணும், கால் மேலே கால், பாஸ்டர் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க பாஸ்டர். அதே இது ஒரு வயசான அம்மா, 7 அம்மா வந்து பாஸ்டரை பார்க்கணுன்னா, வா அப்பா ஞாயிற்றுக்கிழமை வா, விசிட்டிங் டைம் இருக்கு அப்போ வா. பண்ணுறோமா இல்லையா? பாருங்க, நமக்குள்ளே மனப்பான்மைகள் உருவாயிருக்கிறது. எப்படி உருவாயிருக்கிறது? அவங்களுடைய படிப்பை வைத்தோ, அவங்களுடைய உத்தியோகத்தை வைத்தோ, அவங்களுடைய நிலையை வைத்தோ நம்ம வந்து கணக்கு போட்டு அப்படியே அந்த மாதிரி நம்ம மதிப்பையும் கனத்தையும் கொடுக்குறோம். பிரியமானவர்களே, ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி தெரியுமா மதிப்பையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும்? எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் வந்து சரிசமமாக அவர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும், நரேந்திர மோடியாக இருந்தாலும், ராகுல் காந்தியாக இருந்தாலும், ரோட்ல வந்து குப்பை தொட்டியை பெருக்கிற அம்மாவாக இருந்தாலும், ஆண்டவருக்குள்ள இருந்தாங்களா, ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அவங்கள ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். பிரியமானவர்களே, God sees everyone equal. அந்த ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. அந்த தவறான மனப்பான்மைகள்லாம் மாறி சரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க, சரியா? ஒன்றும் யோசித்துறாதீங்க மனைவி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு இல்லை. சரி, அதுவும் சொல்லிவிடுகிறேன். ஸோ 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3ஆவது வந்து ஒரு பெண்ணாக பிறந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த 3 பிள்ளைகளில் ஸோ ஏமி இருக்கிறா, ஹடாசா இருக்கிறா, அடுத்தது வந்து 3ஆவதும் பெண். ஸோ ஏமி என்ன பண்ணுறா, ஒரு டாக்டராக மாறி விடுகிறா. ஹடாசா வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக மாறி விடுகிறான்னு வச்சுக்கலாம். அவளுக்கு அந்த தகுதி இருக்குது, ஏன்னா ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கிறதுனால. ஸோ அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக மாறி விடுகலாம். 3ஆவது பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறா. ஸோ இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வேலைகள் வந்து முக்கியமான வேலைகள். ஆமென். ஆனால் வீட்டுக்கு வரும் பொழுது ஹடாசா வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கலாம். வந்த உடனே வாங்க மேடம் பிரசிடெண்ட், வாங்க உட்காருங்க அப்படி நான் இது பண்ணுவேன். 3 பேரையுமே நான் ஒரே விதமாக தான் பார்ப்பேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 3 பேருமே வரும் பொழுது நான் பிரசிடெண்ட்டு, டேடி உங்கள் மடியிலலாம் உட்கார மாட்டேன் அப்படியா இருப்பாங்க? இல்லை. எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அப்பாவோடு கூட ஒரே மாதிரி தான் உறவாடுவாங்க. பிரியமானவர்களே, அதே போல் உங்களை பக்கத்தில் உள்ளவங்களை நல்லா பாருங்க, யாராக இருக்கிறாங்க?
தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. படித்தாலும் படியாமல் இருந்தாலும், பங்களா வீட்டில் இருந்தாலும், வீடு இல்லாமல் பிச்சைக்காரர்களாக திரிந்திருந்தாலும், ஆமென் அல்லேலூயா, தாளந்துகள் இருந்தாலும், வர்ஷிப் லீட் பண்ணினாலும், லீட் பண்ணாவிட்டாலும், மெசேஜ் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக பார்க்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு மனப்பான்மை வர வேண்டும். எதற்கு இதை விரிவாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்றால், அப்படி வரும்பொழுது நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, சோனியா காந்தி வராங்க, வந்து சொல்கிறாங்க, என் பையன் ராகுல் காந்தியை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க ராகுல் காந்தியை? சும்மா அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்களா? உயிரை வச்சு பார்த்துப்பீங்களா இல்லையா? ஏன்? அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிற அம்மானுடைய பிள்ளை. ஆமென். மறுபடியும் பக்கத்தில் உங்களை நல்லா பாருங்க, அவங்க யாருடைய பிள்ளை தெரியுமா? தேவாதி தேவனுடைய, சர்வத்தையும் படைத்த, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? அந்த ஒரு கனம் மரியாதை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு நம்மளுடைய மனப்பான்மைகள் மாற வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, ஏமிக்கு 5 வயசு என்னமோ இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஏமி ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாள். ஸோ சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னா, ஏமி கிட்ட, ஏமி நீ இந்த மாதிரி யோசித்து இப்படி சொல்கிற, அதனால் தப்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏமி சொன்னா, நான் அந்த மாதிரி யோசித்து சொல்லலை, நான் வேறு மாதிரி யோசித்து சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா. நான் மறுபடியும் சொன்னேன், இல்லை நீ இந்த மாதிரி தான் யோசித்து சொல்லியிருக்கிற, தப்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏமி என்ன சொன்னா தெரியுமா? நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் நீங்க என்னுடைய சிந்தனைகளை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன உணர்ந்தேன் என்றால், 5 வயசு பிள்ளைனால பாருங்க ஏதோ அப்படின்னு யோசித்துட்டேன். நான் அந்த இடத்துல சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும் as individuals. ஆமென் அல்லேலூயா. அதுக்குன்னு தலை மேலே தூக்கி வச்சுக்க கூடாது, சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கனத்தை கொடுத்து மரியாதையை கொடுத்து நீங்கள் சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? திருத்தும் பொழுது, நீ லாயக்கு இல்லை, முட்டாள், ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, ஊதாரி, மாடு மேய்க்க தான் லாய்க்கு, தருத்திரம், வீட்டில் ஏன் தெரிஞ்சுதுன்னு தெரியல. இதெல்லாம் எதை குறிக்கிறதா இருக்குது? எதை குறிக்கிறதா இருக்குது? மரியாதையே இல்லாத நிலை. அதுக்கப்புறம் பையனோ பொண்ணோ ஊரை சுற்றிட்டு இருந்தா திருத்தத்தை சரியாக கொண்டு வரலை. நீங்கள் மரியாதை கொடுத்து சரியாக சொல்லி பாருங்க, ஆவியானவர் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். நான் சொன்னல முதல்ல செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எது மறந்துட்டாலும் நாக்க பிடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க, சரியா? கொஞ்சம் பேசணும்னு யோசிக்கும் போது நாக்க கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. 2வது முக்கியமான ஒரு வசனம், இட்ஸ் காட்ஸ் கைண்ட்னஸ் தட் லீட்ஸ் டு repentance. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் என்று சொல்லி யோசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கோங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆங்கிலத்தில் 4, தமிழில் இட்ஸ் காட்ஸ் கைண்ட்னஸ் தட் லீட்ஸ் டு repentance. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தேவ தயவு உன்னை குணப்படும்படி என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால்,
தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய அன்பே வந்து மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எதனால மனம் திரும்பி இருக்கிறோம்? ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தது நிமித்தமாக தான். ஆண்டவர் எந்த அளவுக்கு தியாகமாக எல்லாவற்றையும் கொடுத்தார். வேதவசனம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்கிறது, பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி. ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டதன் நிமித்தமாக தான் அதை உணர்ந்து, ஆண்டவர் இவ்வளோ என்னை நேசித்திருக்காரு, என் பாவத்துக்காக மரித்திருக்கிறான்னு சொல்லி நம் மனம் திரும்பி இருக்கிறோம். ஆமென். ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், திருத்தம் கொண்டு வரும் பொழுது அன்போடு கூட கொண்டு வந்தோமானால் கண்டிப்பாக மனம் திரும்புதல் இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் திருத்தம் கொண்டு வரும் பொழுது எவ்வாறாக திருத்தத்தை நாம் கொண்டு வருகிறோம், நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை கடிந்து கொண்டார். ரைட், கேட்டிருக்கிறீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, யோவான் ஸ்நானகன், அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. ஸோ அதனால திட்டுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். அது சொல்ல வேண்டிய காரியம், ரைட், திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும். ஆனால் வந்து அதே பரிசேயர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டினாலும் அன்பு அவருடைய இருதயத்தில் அளவில்லாமல் இருந்தது. அதே பரிசேயர்களுக்காக, சதிசேயர்களுக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நாம் திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது அன்போடு கூட நாம் திருத்தத்தை கொண்டு வருகிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய குறைகளை நாம் வெளிக்கொண்டு வரும் பொழுதோ இல்லை காண்பிக்கும் பொழுதோ அதில் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் அன்போடு கூட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது, திருத்தத்தை கொண்டு வருகிறவங்க, நீங்கள் யாருக்கு திருத்தத்தை கொண்டு வருகிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கேட்பாங்களா இல்லையா? உண்மையாகவே நேசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இருக்கும் பொழுது, நம் திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நாம் சொல்கிறதை கேட்பார்கள். பிரியமானவர்கள், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவம் என்னன்னா, சீஷர்கள் வந்து இரவு முழுசும் மீன் பிடிச்சி மீன் பிடிக்காமல் இருக்கிறாங்க, மீன் ஒன்று கிடைக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியுமாக ஆழத்துக்கு சென்று வலையை போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ போட்ட உடனே மீன் அதிகமாக கிடைக்குது. அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை படிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இந்த இடத்துல ஆண்டவர் பாவத்தை பத்தி எதுவும் சொன்னாரா? பேதுரு, நீ இவ்வளோ இந்த தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பு பண்ணியிருக்க, இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல பேதுருக்கு என்ன பண்றாரு, அந்த மீன் கிடைக்கிறது மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இது புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம தப்பு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அன்பாக நடக்கும் போதே குற்ற உணர்வு ஏற்படும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பாக நடக்கும் பொழுதே ஆவியானவர் என்ன பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நன்மையை செய்கிறாரு. அதன் மூலமாக என்ன ஆகுது, பேதுருக்குள்ளாக நான் பாவி என்று சொல்லி குற்ற உணர்வு வருகிறது. ஒருவேளை மற்றவங்களுடைய குற்றங்களை உணர்த்த பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா, இன்னும் உணராமல் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? கொஞ்சம் அன்பை காட்டி பாருங்க பிரியமானவர்களே, அன்பாக நடந்து பாருங்க. ஆமென். இதெல்லாம் அஸ்திபாரங்கள். ஆமென். ஆவியானுடைய வேலை என்ன, உலகத்துக்கு வரும் பொழுது பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. ஜனங்கள் தவறுகளை உணர வேண்டுமானால் சரியான அஸ்திபாரங்களோடு கூட சொல்லும் பொழுது, சரியான அஸ்திபாரங்களோடு கூட நடக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுவார் ஆவியானவர், கண்டிப்பா அந்த கண்டித்து உணர்த்துதலை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இல்லைன்னா நம்ம திட்ட என்ன ஆகும், இருதயம்
இன்னும் கொஞ்சம் கடினமாக தான் போகும் பிரியமானவர்களே. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக என்று சொல்லி யோசிக்கிறேன். ஸோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லாமே நாங்கள் தான் முக்காவாசியில் 100% காசுலேருந்து போடுகிறதுலேருந்து அவங்கள படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே கடவுளுடைய கிருபையினால் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ ராஜஸ்தான்லேருந்து 2 பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த நாட்களில் ஸோ காசு போட்டு அவங்கள இங்கே இது பண்ணி அவங்க வந்திருந்தாங்க. ஒரு வாரத்தில் நினைக்கிறேன், பையா கர் ஜாயேகா பையா, வீட்டுக்கு போகிறோம். எவ்வளோ ஆலோசனை அவங்களுக்கு, வீட்டுக்கு போகிறோம். ஆலோசனை மேலே ஆலோசனை, கொடுக்காத ஆலோசனையே இல்லை. திமாக் கராப் போகியா பையா, வீட்டுக்கு போகிறோம். மைண்டு சரியில்லை, வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். இதே பாட்டு தான் 1 வருஷமாக ஒரு சில பேர் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், காசு கொடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாமே செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நேச்சுரலாக என்ன தோணும்? போடா போ, கிளம்பி போ, பெட்டி எடுத்துட்டு போ, அப்படி தானே? அப்போ அந்த இடத்துல தேவன் இருதயத்தில் அன்பை கொடுத்தார் பிரியமானவர்களே, அளவில்லாமல் அன்பை கொடுத்தார். எந்த அளவுக்கு அன்பை கொடுத்தார்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரியில்லை, ஆனாலும் ஆண்டவர் அநேக தருணங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, சாப்பாடு, எல்லா காசையும் கொடுத்து அனுப்பணும் பிரியமானவர்களே. ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க 2 பேர் போனாங்க. அங்கே போய் தங்களுடைய தப்பை உணர்ந்து 3 பேராக திரும்பி வந்தாங்க. நன்றாக கரங்களை தட்டலாம். இன்றைக்கு கடந்த முறை ராஜஸ்தான் சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரர் ராஜேஷ் மைடா, அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய ஊழியத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100 பேர் மேலே இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் ஊழியம் செய்து 2 மாதங்களிலே 40 ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் செய்தார். பிரியமானவர்கள், போயிருந்த போது 15 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் கிட்டத்தட்ட. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பெட்டி எடுத்துட்டு கிளம்பு, நீ லாயக்கே இல்லை, உருப்பட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா ஆண்டவர் எவ்வளோ தருணங்களை கொடுக்கலாரு. பட் ஆனால் இந்த நிலையில் அவங்க இருப்பாங்களா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு தான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறது. நம்ம அன்போடு கூட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்படி கேட்கலன்னா தொடர்ந்து அன்போடு கூட இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்க, திட்டுனா அதோட அப்படியே அவ்வளோதான், மறந்துடுவேன். என்னைக்காவது திட்டிட்டு அதுக்கப்புறம் மூஞ்ச தூக்கிட்டு போயிருக்கிறேன்னா கிடையாது. திட்டுகிறதும் எதற்காக திட்டுகிறோம்? அவங்களுடைய நல்லதுக்கு தான். ஆமென். அவங்க உணர வேண்டும், தப்பை உணர வேண்டும் என்று சொல்லி நல்லதுக்காக தான் திருத்தத்தை கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. ஸோ நம் அன்போடு கூட சரியாக திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதில் மனம் திரும்புதல் இருக்கும். 3வதாக சுருக்கமாக இதை முடித்து விடுகிறோம். திருத்துகிறவர்களுடைய நலனை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்து திருத்துகிறீங்களா? யாரை திருத்துகிறோமோ அவங்க திருத்துறவங்களுடைய நலனை வைத்து நம்ம திருத்துகிறோமா? நிறைய நேரங்கள் நம்ம எப்படி திருத்துகிறோம்? கோபத்தில் சாட்டு பூட்டுன்னு சொல்லி கத்தி திட்டி அப்படி தான் இருக்கிறோமோ ஒழிய நம் திருத்தத்தை கொண்டு வருகிறவருடைய நலனை வைத்து நம்ம திருத்துறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஒருவர் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம எப்படி திருத்தத்தை கொண்டு வரணும்? பின்னாடி அவங்க நன்றாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மனப்பான்மைகளை உடைக்க வேண்டும், மனுஷர்களை உடைத்திடக்கூடாது.
ஹல்லேலூயா. தவறான மனப்பான்மைகளை உடைக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? மனப்பான்மைகளை உடைக்கிறோமோ இல்லையோ மனுஷனை உடைச்சிடுறான். ஆனால் மனுஷனுடைய அவர்களுடைய மற்றவர்களுடைய நலனை நமக்கு முன்பதாக வைத்திருந்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சரியாக ஆலோசனை கொடுப்போம். பிரியமானவர்களை, தப்பு பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்? நல்லதை வைத்து நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த 3 சத்தியங்களை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நேற்று இரவு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஞானம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஞானத்தோடு கூட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது, சரியாக கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, காடி இதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இதிலே நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் அடையாளங்கள் பின்பதாக ஆண்டவர் வழி நடத்துகிற பிரகாரமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி முதலாவதாக ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம மற்றவர்களை உயர்ந்த நிலையிலே பார்க்கிறோமா, இல்லை மற்றவர்களை நம்மளை விட கீழாக பார்க்கிறோமா? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? திருத்தும் பொழுது மற்றவர்களுடைய நல்லதை வைத்து நாம் சொல்கிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. மற்றவர்களுடைய நலனையே யோசிக்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் தவறில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், பின்பதாக இவங்க நன்றாக இருக்கும்படியாக, இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எப்படி உதவி செய்யலாம். ஸோ அந்த ஒரு நிலையிலிருந்து தான் நம்ம ஆலோசனை கொடுக்கணும். வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாகவே ஆவியானவர் எச்சரித்தார். தொடர்ந்து வார்த்தைகளிலே கவனமாக இல்லாமல் இருந்தோமானால் அந்த வார்த்தைகளுக்கு உள்ள பலன் ஒரு நாள் வரும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். வாட் யூ சோ இஸ் வாட் யூ வில் ரீப். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரே எல்லா விளைவுகளையும் எடுத்து போடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் விளைவுகளை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் நாவை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. பிரியமானவர்களே, எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது. எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா, thank you Jesus. ரத்தத்தால் கழுவப்பட்டேனே, தழும்புகளா சுகமானேன். இயேசுவே ரத்தம் என் பரிகாரி கிறிஸ்துவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால உடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவல்லாத பேசின எல்லா வார்த்தைகளையும் மன்னிங்கப்பா. இந்த வார்த்தைகள் நிமித்தமாக இருக்கிற காயங்களை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சருணி ருஜானீரு ஜீவனுள்ள வார்த்தைகள் பேச
மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற வார்த்தைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழி நடத்தப்பட்டு வார்த்தைகளை பேச, மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேச ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ சாருனின் ரோஜா நீரே. இந்த வேளையில கூட ஒரு விஷயம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய எல்லா பாதைகளையும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அன்போடு கூட அவருடைய நல்லதை வைத்து ஆண்டவரே நடக்க ஆலோசனை சொல்ல எனக்கு கிருபை செய்யுங்க. அறிந்தோ அறியாமலோ யாராவது காயப்படுத்தியிருந்தால் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிங்க என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரத்தை சுகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரத்தை, தன்னுடைய சிறு சரீரத்தை காயங்களிலிருந்து சுகப்படுத்தும்படியாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் காயங்களோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. மற்றவர்கள் பேசின வார்த்தைகள் உங்களை பாதித்திருக்கிறது, உங்களுடைய மனதை பாதித்திருக்கிறது. இந்த வேளையில கூட ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரே குடும்பமாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அன்போடு கூட நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எல்லா மதில்களும் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மதில்களும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அன்போடு கூட உடைய சபையானது எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரே மனதோடு கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. வார்த்தையில சொன்னீங்களே, இதன் மூலம் உலகத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது, ஒருவேளை யாருக்கு விரோதமாக நீங்க இருதயத்தில் விரோதங்கள் வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கே சரி செய்யுங்க பிரியமானவர்களே. அந்த விரோதங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்றைக்கே விட்டுவிட வேண்டும், அதே நாளில் விட்டுவிட வேண்டும். அந்த விரோதங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சத்ருவானவன் தன்னுடைய விதைகளை விதைப்பான், சத்ருவானவன் தண்ணீரை ஊற்றுவான், அது பெரிய மரமாக மாறும் பிரியமானவர்களே. அது அநேக பேருக்கு பிரிவினையை உண்டு பண்ணுகிற விதையாக மாறிவிடும். காயங்கள் இருந்ததுன்னா, கசப்பு இருந்ததுன்னா அன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்க. யார் என்ன பேசியிருந்தாலும், என்ன காயப்படுத்தியிருந்தாலும் உடனடியாக அதை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கிருபை கேளுங்க பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய உறவுகளிலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும். நாமே பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தோமானால், நாமே தவறாக பேசிக் கொண்டிருந்தோமானால், நாமே குழப்பங்களை உண்டு கொண்டு இருந்தோமானால், பிரியமானது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒரு சுகம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, விடுதலை வருவதா. ஏற்கனவே சொன்னது போல பிரியமானவர்களே, தவறான வார்த்தைகள் பேசும் பொழுது அசுத்த ஆவிகள், பிசாசினுடைய சேனைகள் இந்த வார்த்தைகளை எடுத்து யாருக்கு விரோதமாக பேசினோமோ அவர்களை உடைக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை வைத்து அவங்களை காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசலாமா? ஹல்லேலூயா. இன்றிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசலாமா? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசலாமா? மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus.